மக்களே ஜனநாயகன் ட்ரெயிலர் வந்திருக்கு. அதான் என்ன பார்க்க போகிறோம். நான் என்ன பார்க்க கூட இல்லை, உங்களுக்கே தெரியும். லேப்டாப்பில் காட்டுறேன். எதுவும் நான் ஆன் கூட பண்ணல. சரி, ஓகே. ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு டைமிங் காட்ட முடியுமா தெரியல. சரி, காட்ட ட்ரை பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஜனநாயகன் ஆடியோ லஞ்சா ட்ரெய்லர் எங்கடா? ட்ரெய்லர் இருந்துச்சு. அஃபீஷியல் ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆகிருக்குது. இப்போ வந்து 269K வந்திருக்குது. ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. டவுட்டு தெலுங்கில் பேசுகிறாங்க. எனக்கு தெலுங்கு அஃபீஷியல் ட்ரெய்லர் இருந்தால் போட்டிருக்காங்க, பார்ப்போம். கண்டிப்பாக. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு ட்ரெய்லர் வந்துட்டோம். தெலுங்கில் பேசுகிறாங்க. ஃபீஸ் கம்மியாக இருந்துச்சு, நடுவில் கொஞ்சம் கட்டாச்சில் அது மாதிரி சட்டு சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்பேன். அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? தளபதி தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல. அத்தனை பேரை போட்டு அடிச்சியே, நீ சூப்பர்மேனா? மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒன்னா நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண அட்ரா லாஸ்ட் தான் அல்டிமேட். என்னடா ரோபோட் வருது? ஓகே, ஜனநாயகனோட ட்ரெய்லர் பற்றி பார்க்க போகிறோம். சீன் பை சீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ஒன் வேல சொல்லுங்க கேட்டிங்கன்னா பிளஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பார்ப்போமா? ஃபஸ்ட் எடுத்துனே ஏதோ ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு போர் நடக்குது, ஏதோ ஒருத்தனை போடணும். அது வந்து காக்கும்போது தளபதி வெற்றி கொண்டான் TVK ஷார்ட் ஃபார்ம். வீடியோ கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் சம்சம் ஆளுங்கள்லாம் காட்டுறாங்க. சம்திங் ஏதோ கோயில் காட்டுறாங்க. இந்த இடத்துல ஜெயிலுக்குள்ளே ஏதோ சம்பவம் பண்ணுறதுக்காக போய்க்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் நான் நினைக்கிறேன், ஜெயில் கைதியாக. நிறைய கன்ஸு ஃபயர்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் காட்டுறாங்க. தளபதி ஏஜென்ட் லுக்கு அந்த போலீஸ் லுக்கோட காட்டுறாங்க. இந்த சிக்னேச்சர் மூவ் வழக்கம் போல் இது வந்து எப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ஒரு பொலிட்டிக்கல் மூவின்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது போக ஒரு கமர்ஷியலாக எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோத்தையும் சீன்ஸை நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு காட்டிக்கிறாங்க. படமும் அதேமாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக, தளபதிக்கு ஒரு நல்ல ஃபேர்வெலாக படம் ஹிட்டாகி யார் படம் வந்தாலும் தளபதி படம் மாஸ் காட்டி கடைசி ஃபேர்வெலை முடிக்கல. தளபதி இந்த சிக்னேச்சர் இதெல்லாம் போட்டிருந்தாரு. மமிதா வந்து இவங்களோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தத்தெடுத்த பொண்ணா எந்த மாதிரி பொண்ணுலாம் தெரில. மேபி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கலாம். அப்போ அதே மாதிரி பூஜா கிட்டேக்கு அவ்வளோக்கா பெருசாக சீன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ட்ரெய்லர்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 செகண்டோ 4 செகண்டோ வந்துக்கிறாங்க. படத்தில் மேக்ஸிமம் அவ்வளோக்கா சீன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா வந்துட்டு போகிற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். பாபி டியோல் வந்து ஒரு நல்ல ஒரு வில்லனாக காட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். பிரகாஷ்ராஜ் வந்து செகண்ட் வில்லன் அந்த மாதிரி இதில் இருக்கிறாரு. சம்திங் ஏதோ மிலிட்ரிக்கு ஜாயின் பண்ணலான்னு போகிறாங்க. அந்த மிலிட்ரிக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல சம் பாலிட்டிக்ஸ் நடக்குது. அந்த பாலிட்டிக்ஸுக்குள்ளே தளபதி அவரோட பொண்ணு மமிதா அவங்க இருக்கிறதுனால இவர் என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி பண்ணலான்னு நினைக்கிறாரு தளபதி. அந்த பிளட்டி ஸ்வீட் சீன் அது நல்லா இருந்துச்சு. பூஜா கிட்டே ஒரே ஒரு சீனில் தான் வராங்க. தளபதிக்கு ஒரு நல்ல கிட்டத்தட்ட
அந்த ஃபார்முலா படம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு 5 பாட்டு 5 ஃபைட்டு நல்ல ஒரு எமோஷன்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த ஃபார்முலா படம் மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் ஏதோ நிறைய வித்தியாசமாக ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கடைசியில் ரோபோட்ஸ்லாம் வருது, ரோபோட்ஸு சம்சம் ஏரில் பறக்கிற மாதிரியான இதெல்லாம் வருது, ட்ரோன்ஸ் எல்லாம் வருது. கண்டிப்பாக H1 ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் பண்ணுவார். அப்புறம் நல்லா இருக்குது. தளபதி. ஓகே, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், எது வீட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்கு போய் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பொண்ணுங்கிட்ட இல்லை பசங்கிட்ட பேசணுன்னா இந்த வீடியோவை அனுப்பிச்சிட்டு ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாதிரி அப்படியே பேச ஆரம்பிங்க. டாட்டா.